மகாலட்சுமி அப்படின்னு அழைக்கப்படுற மிருணால் தாக்கூர் சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டார். ஆனால் நார்த் இந்தியாவில் இப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிபாஷானா யாருன்னு தெரியுமா? பிபாஷாவோட கால் தூக்கிக்கு நீ வரமாட்ட, பிபாஷா போல இன்னொரு பொண்ணு பிறந்து வரமாட்டாங்க, அவங்கள நீ சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்படி என்ன மிருணால் தாக்கூர் பண்ணிட்டாங்க? பிபாஷா பாசுனா யாரு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிருணால் தாக்கூர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிபாஷா பாசு யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நார்த் இந்தியால பாலிவுட்ல ஸ்பெசிபிக்காவே வெள்ளை நடிகைகளை இறக்கி விடுவாங்க. அப்ப பிபாஷா பாசு மட்டும் தான் தன்னோட ஸ்கின் டோன்ல பெருசா வளர்ந்து வந்தாங்க. ஈவன் இன்னைக்கு உலகளவுல பாராட்டப்படுற ரொனால்டோவை அப்பவே டேட் பண்ணவங்க இவங்க. சோ இவங்களை பார்த்தாவே எல்லாருக்கும் கனவு கண்ணி, அப்படியே சாக்லேட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா பெருசா வளர்த்து விட்டாங்க. இவங்க முகத்தை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும் இல்லையா? இவங்க எங்க நடிச்சிருக்காங்கன்னா சச்சின் படத்துல ஒரு கிளாமர் ஆக்ட்ரஸ் ரோல் வரும் பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல, இவங்க தான். நம்ம தமிழ்நாட்டுல வேணா இவங்க தெரியாம இருக்கலாம், ஆனா நார்த் இந்தியாலையும் சரி ஒரு சில ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வரைக்கும் பிபாஷாவை ரொம்ப நல்லா தெரியும். அவங்க அவ்வளவு அழகா நடிப்பாங்க, அவ்வளவு தூரம் ஒரு பெரிய ரோலும் வந்து பண்ணிருக்காங்க. இன்னொன்னு இவங்க பேர்ல பாட்டே இருக்கு. அந்த பிபாஷா சாங் கூட இப்ப வரைக்கும் ஹிட் தான். இப்படிலாம் இருக்கிறப்ப பிபாஷா கல்யாணம் ஆகி இப்போ கொஞ்ச நாள் சினிமா விட்டு தள்ளியே இருக்கிறாங்க. ஃபேஷன் ஷோஸ்ல மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து நடிங்க, அதாவது இங்க எப்படி சிலுக் சிமித்தானா அங்க பிபாஷா அந்த மாதிரி ஆளு. இப்போ மிருணால் தாக்கூர் என்னங்கிறது நான் பார்ப்போம். இவங்க படத்துல நடிக்கிறாங்க எல்லாம் சரி, ஆனா 11 வருஷத்துக்கு முன்னாடி கும்கும் பக்யா சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. அப்ப பிடிஎஸ் சீன்ல மீடியாக்கள் ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அப்ப ஆக்டர் கிட்ட உங்களுக்கு எந்த மாதிரி சார் பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப மிருணால் தாக்கூர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு வந்து நல்லா 6 பேக் வச்சுட்டு அப்படியே ஃபிட்டா இருக்கிற பொண்ணுங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ப்பாங்க. இது யாரை கலாய்க்கிறாங்க? ஜிம் பாடியில இருக்கிற பொண்ணுங்களை கலாய்க்கிறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கு வந்து டார்க் ஸ்கின் டோன்கள், அதுவும் பிபாஷா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்ப உடனே மிருணால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவெல்லாம் ஒரு ஆளா, அவளை விட நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, போய் பிபாஷாவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பேசினாங்க. Go marry Bipasha. अब वो होती इस शो में तो तुम्हें रो भी नहीं रहा होता इसके लिए. I am far better than Bipasha. இது அப்பவே வைரல் ஆச்சு. ஆனா இவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தானே சொல்றாங்க, அதுவும் வந்து இவங்க செகண்ட் ஹீரோயின் தானே, சரி இவங்க ஒரு ஆளாவே மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க பெரிய ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் இது யார் நெகட்டிவ் பிஆர் பண்ணாங்க என்னன்னு தெரியல, இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி இப்ப பயங்கரமா மிருணால் தாக்கூரை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப இப்ப பிபாஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களே நீங்க உங்க பாடி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்க உங்களை காதலிங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டோரி போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் மிருணால் தாக்கூர் என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா, நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, நான் யாரையும் பாடி ஷேமிங் பண்ணணும்னு நினைக்கல, அப்ப 19 வயசு பொண்ணு அறியாம தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. 19 வயசா அப்படின்னு கேட்டீங்களா? கிடையாது. கும்கும் பக்யால நடிக்கும் போது இவங்களுக்கு ஒரு 20 மேலதான் இருக்கும். மெச்சூரிட்டி இருந்தனாலதான் இவங்க சினிமாக்குள்ள எல்லாம் வந்தாங்க. பட் ஒரு மீடியா கேள்வி கேட்கும் போது இந்த அளவுக்கு பிபாஷாவே தாக்கி பேசுறாங்க, ஒரு டாப் ஸ்டாரு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் தெரியாம தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கூட எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் அதித்தியோட ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருப்பாங்க. இது எதை பத்தினா பாத்தீங்கன்னா, அதித்தியோட முகத்தை ரொம்ப கேவலமா பண்ணிருப்பாங்க, அதுக்கு இவங்க லைக் போட்டு மாட்டிருப்பாங்க. அப்பவே ரசிகர்கள் போய் நீ என்ன அதித்தி போஸ்ட்டுக்கு லைக் போட்டுருக்க சொன்னா, ஐயோ அது வந்து இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிடுச்சு, யாரும் என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த தடவை வாயை கொடுத்து மாட்டிருக்கிறாங்க. இவங்க சாரி கேட்டாலும் என்ன கேட்கறாங்கன்னா ரசிகர்கள், உன்னால டைரக்டா பிபாஷாவை டேக் பண்ணி கேட்க முடியாதா, என்னமோ யாருமே எதுவும் தெரியாத மாதிரி சாரி அப்படின்னு பொதுவா சொல்ற, பிபாஷாவை டேக் பண்ணி கேளு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இப்போ மிருணால வந்து அங்க நார்த் இந்தியால யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஒன்லி சவுத் இந்தியா தான் பிரின்சஸ் நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னடா என் செல்லத்தை இப்படி போட்டு அடிக்கிறீங்களேடா அப்படின்னு உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. பட் மிருணால் எப்பவுமே தன்னைத்தானே வந்து நான் இப்படி பாடி இருக்கிறேன், என்ன நிறைய பேர் தப்பா சொல்லியிருக்காங்க, அசிங்கமா சொல்லியிருக்காங்க, ஆனா நான் பியூட்டி ஸ்டாண்டர்டை மாத்த போறேன், ஒல்லியா இருந்தாதான் அழகா, என்ன மாதிரி வளைவு நெளிவுகள் கொண்டு கொஞ்சம் குண்டு முடியுமா இருந்தாலும் நல்லதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா இப்படி பேசுறவங்க தான் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாப் ஸ்டாரை இப்படி பேசியிருக்கிறாங்க, அதனாலதான் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.